ஹாய் வீவர்ஸ், ஸ்கேலப் பத்தி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேன்வாஸ். நான் இந்த மாதிரி உங்களுக்கு நெக்கு கேன்வாஸ் கேட்டு வாங்கிக்கோங்க. இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு அயன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்து ஷைனிங்கா இருக்கும், ஒரு சைடு வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷ்ல இருக்கும். இந்த மாதிரி நீங்க கேன்வாஸ் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ நான் ஸ்லீவுக்கு வந்து எப்படி ஸ்கேலப் வரையலாம்னு சொல்லி தரேன். இப்போ என்னுடைய ஸ்லீவ் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதோடைய மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 16 வருது. ஓகே, ஸோ 16 இன்ச்சஸ் இருக்கு. இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஸ்கேலப் கொடுக்க போறோம். ஸோ ஃபோல்டில் உங்களுக்கு வந்து 16 வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபோல்டில் வந்து 8 இன்ச்சஸ் வரணும். நான் மேட்டுக்கு திருப்பிக்கிட்டேன். திருப்பிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ராயேஜ் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்துருக்கேன் இல்லையா, இதில் கரெக்டாக மார்ஜின் மாதிரி. ஏன்னா பேப்பர் என்னும் போது எட்ஜ் வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்காது. அதனால நான் இது வந்து லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் இது வந்து ஓப்பன்லேயே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 2 ஸ்லீவ் வேணும். அதனால இந்த அடியிலேயே எனக்கு வந்து பேட்டர்ன் வர மாதிரி நான் ட்ரா பண்ண போறேன். ஒரே டைம்ல 2 ஸ்லீவ்க்கு ஸ்கேலப் வரைஞ்ச மாதிரி. இப்போ எனக்கு 16 இன்ச்சஸ் போதும். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே எடுத்துக்கோங்க. 16 இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு இதுக்கு நான் வித்து வந்து எவ்வளவு கொடுக்குறேன்னா, இந்த ஸ்கேல 1.25 இன்ச் இருக்கு இந்த பிளாஸ்டிக் ஸ்கேலோட அளவு. ஓகேங்களா? சோ இந்த ஏற்கனவே ஒரு மார்ஜின் லைன் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு மேல 1.25 இன்ச் கொடுக்குறேன். சோ இதுதான் என்னுடைய லென்த். இதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன பண்றேன், இந்த லென்த்ல இருந்து டிஃபரன்ஸ்க்காக 1/2 இன்ச்சஸ் தள்ளி வந்து நம்ம ஸ்கேலப் வரைய போறோம். கரெக்டா ஒரு 1/2 இன்ச்சுக்கு, இப்போ எங்க நீங்க மார்ஜின் போட்டிருக்கீங்களோ அதுக்கு மேலேயே 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். அதுல இருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி இருக்க போறோம். இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஓகே, போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போறோம், திருப்பியும் இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். பின் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அன்இவன் மார்ஜினுக்காக போட்ட அந்த லைனை நமக்கு தேவையில்லை. அதனால நான் அதையும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா பின் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இது பின் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நான் ஒரு ஷீட்டுக்கு எப்படி பண்றேன்னு பாருங்க. இப்போ இது ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து 1 இன்ச் சைடு சிங்க்கு போயிடும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தேவையே இல்லை, ஸ்கேலப்பு வேண்டாம், பிளெயினா இருக்கணும். அதனால அந்த 1 இன்ச்சுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு மீதி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. டோட்டல் வந்து நம்மளுக்கு 7 இன்ச்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ இதையும் நான் எப்படி எடுக்கிறேன்னா, டிசைன்ஸ்க்காக ஒரு இன்ச்சா மார்க் பண்ணிக்கலாம். இங்க வரும்போது 1/2 இன்ச்சு, அடுத்து வரதெல்லாம் 1 இன்ச்சஸ். ஓகே, இப்ப திருப்பியும் இந்த இடம், இப்ப நான் இதெல்லாம் 1 இன்ச் எடுத்திருக்கணும். இதுல இருந்து இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 இன்ச்சஸ் இருக்கு. நீங்க அப்படியே டிரா பண்ணிக்கலாம். இங்க இருந்து இங்க 1/2 இன்ச்சுக்கு கொடுக்க போறீங்க. ஒரு டாட் விட்டுருங்க, அடுத்த டாட்டுக்கு போங்க. திருப்பியும் ஒரு டாட் விட்டுட்டு அடுத்த டாட், அடுத்த டாட். ஸ்கேலப் உங்களுக்கு அழகா வரைய வரலனா என்ன மேம் பண்ணலாம், இந்த மாதிரி கர்வே எனக்கு வரைய வரல அப்படின்னா, வாட்டர் பாட்டில் மூடி இந்த டாட்டை கனெக்ட் பண்ற அளவுக்கு ப்ரோ சர்க்கிள், இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு இப்போ 1 இன்ச்சுக்கு மேலனா இங்கே முடிஞ்சிருது நம்மளுக்கு. ஸோ இதை வந்து இந்த கர்வை வந்து இப்படி நிறுத்திடலாம், லைனோட நிறுத்திக்கலாம். இது சைட்ஸ் இன்ஃபோ. இப்போ கேன்வாஸ் நான் எவ்வளோ எடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு எனக்கு கிளாத் இருக்கணும் ஆன் ஃபோல்டில். ஸோ இப்போ 2 ஸ்லீவ் போச்சுங்களா, 2 ஸ்லீவ் போக மீதி எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. கிளாத்து ஆன் ஃபோல்டில் எடுக்கணும். இதில் நம்மளுக்கு எது தேவையில்லை, இந்த போர்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டிப்பையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிப்பையும் ஜாயின் பண்ணிட்டு இதோடு சேர்த்து வச்சு நான் கட் பண்ண போறேன். இப்படி பண்ணும்போது ஒரே டைம்ல எனக்கு 2 ஸ்லீவும் ஈவனா கிடைக்கும். நான் என்ன பண்றேனோ அதுதான் அடுத்த ஸ்லீவுக்குமே கிடைக்கும்.
அதனால நான் நிறைய பின் போட்டு சேமா டிட்டோ வரதுக்காக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஈவனா வச்சுக்கோங்க, எங்கேயும் மூவ் ஆகாத மாதிரி. இப்ப இது கட் பண்ணிப்போம். இப்ப நான் வந்து இங்க வந்து சீம் சைடுல கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? அதனால அதை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த கர்வ் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிட்டோம். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அட் எ டைம் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஷைனிங் இல்லாத பக்கம், ஷைனிங் இருக்கிற பக்கம் இப்படி வச்சுக்கோங்க. சேம் இதுல வந்து நெக் சைடுல நம்ம எப்படி துணி கொடுக்க மாட்டோமோ அதே மாதிரி இப்ப இதுதான் நம்மளுக்கு மார்ஜின். இந்த சைடுல துணி இருந்தா கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம், கொஞ்சமா விட்டுக்கோங்க. இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் இருந்தா போதும். அதே மாதிரி இப்ப அடுத்த சைடு பாருங்க, இதுல ஷைனிங் எந்த பக்கம் வருதுன்னு பாத்துக்கோங்க. பாத்துட்டு அதை அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ இதே தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இப்படியே எடுத்துட்டு இந்த எக்ஸஸை கட் பண்ணிக்கலாம். எப்படி அயன் பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இங்க அயன் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் மீடியம் இதில் தான் வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ சில்க் இதில் கொஞ்சம் இதுவாகவே வச்சிருக்கேன். இது ஹீட் ஆகும் போது நம்ம வந்து இங்கே திருப்பியும் ரீஅரேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ பீசஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணுறதுலேருந்து மூவ் ஆகிடக்கூடாது. இப்போ எனக்கு அயன் பாக்ஸ் ரெடியாக இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல நம்ம வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக டுவர்ட்ஸ் இந்த பக்கமாக வச்சிடு. ஜஸ்ட் நான் ப்ரெஸ் அவுட் தான் பண்ணுறேன், ஏன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பேப்பர் தான். இந்த அளவுக்கு ஹீட் தாங்குமான்றது டவுட்டு. ஸோ நீங்கள் வச்சு எடுக்கும் போது ஒரு வாட்டி லாஸ்ட்டாக ஒரு ப்ரெஸ் அவுட் கொடுத்துட்டு தான் போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த நெக்லைனுக்கு நான் உங்களுக்கு வந்து இன்னொரு ஃபார்மேட் வரும்போது நான் சொல்லித்தரேன். இதே தான் நெக்குக்குமே நீங்கள் பண்ணுவீங்க. நம்ம பாவாடை சட்டைக்கு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே ஃபார்மேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கிச்சான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒட்டிக்கிச்சு. ஒரே டைரக்ஷன் தான் நீங்க பண்ணணும். கிளாத்துக்கு பண்ற மாதிரி இப்படி மேலே கீழே இப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்போ நான் இந்த பாக்ஸ் இப்படி வச்சேன்னா இப்போ இப்படி இந்த சைடா இந்த சைடே பண்றேன். இப்போ அடுத்து பண்ணும்போது இந்த ஒரு டைரக்ஷன்லேயே தான் போகணும். அதே மாதிரி ஹீட் உங்க அயன் பாக்ஸ்ல எவ்வளவு வருது, எவ்வளவு ஹீட் தாங்கும் அப்படின்றத நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு பண்ணுங்க. கண்டிப்பா கீழே வந்து ஒரு திக்கான இந்த மாதிரி பெட்ஷீட் போட்டு பண்ணுங்க. ஏன்னா இது வந்து அப்படியே அமுங்கும் போது உங்களுக்கு அங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். இதை எப்படி ரெடி பண்ணலான்றது பார்க்கலாம். தச்சு எடுத்துட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன். சென்டரா ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்கு. என்ன பண்ணுவோம், ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இதை மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஸ்டிச் பண்ணலாம். இந்த கேன்வாஸ் மேல படக்கூடாது, படாம அது மேல ஸ்டிச் பண்ணி எடுக்க போறீங்க. இந்த ஸ்டாப் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு திருப்பி டர்ன் பண்ணிக்கோங்க. அந்த கேன்வாஸ் மேல படக்கூடாது, அதுதான் நிறைய பேர் டவுட் இருந்துச்சு இல்லையா. ஸோ இங்க என்ன பண்றேன்னு பாத்துக்கோங்க. கேன்வாஸ் படக்கூடாது, அதுமாதிரி ரொம்ப தள்ளியும் போகக்கூடாது. டிசைன் கிட்ட அது ஒட்டினா மாதிரியே நீங்க வந்து ஸ்டிச் பண்ணலாம். அந்த எட்ஜுக்கும் போயிட்டு ஷேப்பை திருப்பினீங்கன்னா தான் அழகா வரும். நான் ரொம்ப ஸ்லோவா பண்றேன் பாருங்க, அந்த மாதிரி பண்ணாவும் ஓகே. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ. ஏன் நம்மளுக்கு தேவை பர்ஃபெக்ஷன். அதை நீங்க கையில ரொட்டேட் பண்ணி அந்த பேலன்ஸ் வீலே ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. ஆக்சுவலா இதை நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா,
இப்ப என்ன பண்ணுங்க, இது ஒட்டினா மாதிரி நீங்க வந்து இது கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் அந்த கர்வ்க்கு ஏத்த மாதிரி லைட்டா 1/4 இன்ச்சுக்கு மட்டும் விட்டுட்டு நல்லா கிட்டிக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு கர்வ்க்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்ப இந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரி நாங்க நாச்சு கொடுத்துக்கணும். நல்ல பள்ளமா இருக்கிற இடம் த்ரெட் மேல படக்கூடாது. அப்படியே நாச்சு கொடுத்துட்டே வாங்க. நாச்சு கொடுத்துட்டு பின் எடுத்துருங்க. இப்ப ஃபுல்லா திருப்பிக்கலாம். அப்படியே டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகா ரெடியா இருக்கு ஸ்கேலப் டிசைன் ஸ்லீவ்ல. இப்ப இதை என்ன பண்ணுவோம், முதல்ல இந்த சைடு திருப்பிக்கோங்க. ராங் சைடுல திருப்பிட்டு நீங்க இதை முடிஞ்ச ஒரு அயன் கூட பண்ணிக்கலாம். இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு நேரா அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச். இதை வந்து ஹெம்மிங் பண்ணாலும் பண்ணலாம். நான் வந்து மிஷின்லேயே கொடுத்து எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸ்கேலப் டிசைன்ஸ் ராங் சைடு இப்படி நீட்டா இருக்கணும், நல்ல சைடுல இப்படி இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பாடிஸ்ல அட்டாச் பண்ணலாம்னு பார்த்துலாம். பண்ணிக்கோங்க. ஷோல்டர் கிட்ட நேரா வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம நெக் லைன் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணி சைடு தான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இது ராங் சைட்ல இருக்க இதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரண்ட்ல வரணும். ஓகே, நீங்க இதை பண்ணலாம். நாச் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கறதுனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஒரு பெல் பின் பண்ணிப்போம். பெல் பின் பண்ணும்போது இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஓகே, பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணு. இவங்க சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டிச்சஸ். கரெக்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு தைங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணி ஊசி உள்ள நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு இப்போ டேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஃபுல்லா பண்ணிட்டேன். டேர்ன் பண்ணிட்டு இந்த பாடிஸை அப்படியே தான் வச்சுக்க போறீங்க. ஸ்லீவோட இதை மட்டும் தான் ரொட்டேட் பண்ண போறீங்க. டேர்ன் பண்ணிட்டே வரணும். இங்க பாருங்க, அந்த 1/2 இன்ச்சஸ் தச்சுட்டே வரணும், இழுக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி அடுத்த சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைடு ஸ்லீவ் தான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். இது ஜாயின் பண்ணிட்டோம். இந்த இது எடுத்துருங்க. எடுத்துட்டு இதான் நம்மளுடைய ஸ்லீவ். ஓகே, ஸ்லீவ் நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு வரமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே தான் அடுத்த சைடு நம்ம பண்ணிக்கலாம்.